Good morning students. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா we are going to find the volume of the tetrahedron bounded by the plane. நமக்கு என்ன கொடுத்திருக்கு x ஓட வேல்யூ 0, y ஓட வேல்யூ 0, z equal to 0 and x by a plus y by b plus z by c equal to 0. So நம்ம first இந்த tetrahedron equation எடுத்துக்கிறோம். இதுல இருந்து ஒவ்வொரு லிமிட்டா கண்டுபிடிக்கிறோம். So volume ஓட ஃபார்முலா என்னது? Volume is equal to triple integral dz dy dx. So நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாவை எழுதிடுறோம். ஸோ ஃபார்முலாவை எழுதினாலே நமக்கு என்னது லிமிட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். புரியுதா? இப்போ ஒவ்வொன்றுக்கா லிமிட் கண்டுபிடிக்கிறோம். சப்போஸ் we are going to find the limit of x. ஸோ சின்ன டெக்னிக் சொல்லித்தரேன். லிமிட் ஆஃப் x கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வேல்யூ, ஒய்யோட வேல்யூ 0, இசட்டோட வேல்யூ 0. அப்போ இது என்ன ஆயிடும், x by a is equal to 1, x is equal to a. So lower limit கொடுத்திருக்கு. So what is the limit of x? Lower limit வந்து நம்ம வந்து என்னது 0 and x is equal to a. So limit of x வந்து 0 to a. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம்? We are going to find the limit of y. y ஓட லிமிட் கண்டுபிடிக்க போறோம். y ஓட லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், நம்ம இந்த ஈக்குவேஷன்ல z ஓட வேல்யூ 0 போட்டுறணும். z ஓட வேல்யூ 0 போட்டா என்ன ஆகும், y க்கு ரைட் ஹேண்ட் சைடுல z இருக்கு, அதனால 0 போட்டுறோம் y ல. சோ என்ன பண்ணனும், x by a plus y by b is equal to 1. ஓகேயா? அப்ப இதுல இருந்து என்ன வேல்யூ, x by a, நமக்கு y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், y by b is equal to 1 minus x by a. b அங்க போனா என்ன ஆகும், y is equal to b into x minus a. So what is the limit of y? y ஓட லிமிட் வந்து என்னது, lower limit 0 கொடுத்திருக்கு, upper limit நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் b into 1 minus x by a. So y க்கு நம்ம லிமிட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க, z ஓட லிமிட் கண்டுபிடிக்க போறோம். we are going to find the limit of z. ரைட்டா? லிமிட் ஆஃப் z எப்படி கண்டுபிடிக்கலாம், கொடுத்த ஈக்குவேஷன்ல நம்ம ரைட் ஹேண்ட் சைடுல எதுவுமே இல்லை. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், x by a plus y by b by z by c equal to, z மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, z by c is equal to 1 minus x by a by y minus b. ஸோ c அங்கே கொண்டு போயிட்டா என்ன ஆகும், z is equal to c into 1 minus x by a minus b. ஸோ லோயர் லிமிட் நமக்கு 0 கொடுத்துருக்கான், upper limit c into 1 minus x by a minus y by b. ஸோ நம்ம வந்து லிமிட் ஃபுல்லாக கண்டுபிடிச்சாச்சு. நம்ம வந்து இதை செய்கிறோம், வால்யூமில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். z எக்ஸோட லிமிட் என்னது 0 to a, ஒய்யோட லிமிட் என்னது 0 to b into 1 minus x by a, z ஓட லிமிட் என்னது 0 to c into 1 minus x by a minus y by b. இதை நம்ம வால்யூமோட ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். We are going to find the volume. So what is the formula? Volume is equal to triple integral dz dy dx. So x ஓட லிமிட் நம்ம வெளியே போட்டுக்கிறோம். x ஓட லிமிட் 0 to a, y ஓட லிமிட் என்னது 0 to b into 1 minus x by a. z ஓட லிமிட் என்னது 0 to c into 1 minus x by a minus y by b. ஸோ நம்ம லிமிட் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த லிமிட்டை நம்ம எதில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் we are going to integrate with respect to z. ஸோ நம்ம x ஓட லிமிட்டை போட்டுறோம், இன்டகிரேஷனில் y ஓட லிமிட்டும் போட்டுறோம். dz இன்டகிரேட் பண்ணால் இல்லை, with respect to z இன்டகிரேட் பண்ணால் z. ஸோ வாட் இஸ் த லிமிட் ஆஃப் z? 0 to c into 1 minus x by a minus y by b dy dx. So இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். integral 0 to a, integral 0 to b into 1 minus x by a. z க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம், c into 1 minus x by a minus y by b. ஓகேயா? இந்த c ங்கிறது கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துறோம். c into integral என்ன வேல்யூ 0 to a 0 to b into 1 minus x by a, constant வெளிய எடுத்துட்டோம், 1 minus x by a minus y by b
dy dx. So c constant value எடுத்துட்டோம் integral 0 to a. Now we are going to integrate with respect to y. So first value integrate பண்ண போறோம். இதுல y ஏ இல்ல. So எப்படி integrate பண்ணோம்? 1 minus x by a into y. y ஐ தவிர மீதி எடுத்துக்கிறோம் 1 by b. y ஐ integrate பண்ணா y square by 2. What is the limit of y? 0 to b into 1 minus x by a. So நம்ம இதை substitute பண்ண போறோம். லிமிட்ல substitute பண்ண போறோம். எதுக்கு பதிலா substitute பண்ண போறோம்? y க்கு பதிலா. y யோட வேல்யூ என்னது? b into 1 minus x by a minus 1 by b into 2. y யோட வேல்யூ என்னது? 1 minus x by a the whole square. b into 1 minus x by a the whole square. இதை வந்து நம்ம எதுல substitute பண்ண போறோம்? We have already substitute limit. y க்கு பதிலா நம்ம substitute பண்ணிருக்கோம். ரைட்டா? சோ நமக்கு வந்து c வந்து கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துறோம். integral 0 to a 1 minus x by a 1 minus x by a. இந்த dx நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லயும் போட்டுக்கணும் dx. சோ ரெண்டுத்தையும் இது பண்ணா 1 minus x by a 1 minus x by a இது பண்ணா என்ன 1 minus x by a the whole square minus இங்க என்ன இருக்கு b into 2 1 by 2b. இது b square into 1 minus x by a the whole square dx. இந்த b என்ன ஆயிரும் cancel ஆயிரும். அப்ப c integral 0 to a b into 1 minus x by a the whole square. இங்க என்னது b into இது ரெண்டு cancel ஆனா b by 2 into 1 minus x by a the whole square dx. So இந்த ரெண்டுமே 1 minus x by a the whole square ங்கிறது ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு. b minus b by 2. இங்க என்னது b by 2. 1 minus 1 by 2 ங்கிறது 1 by 2. So இது என்னாகும் bc by 2 வை நம்ம கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துறோம். integral 0 to a 1 minus x by a the whole square dx. So இப்போ நம்ம செய்றோம் இதை இன்டகிரேட் பண்ண போறோம். இதை இன்டகிரேட் பண்ண போறோம் 1 minus x by a the whole square. கான்ஸ்டன்ட் நம்ம வெளிய எடுத்துட்டோம். bc by 2 1 minus x by a the whole square integrate பண்ணா என்ன கிடைக்கும் 1 minus x by a the whole cube divided by 3. x க்கு பக்கத்துல என்ன இருக்கோ அது டினோட். x க்கு பக்கத்துல என்ன இருக்கு minus 1 by a and what is our limit 0 to a. x க்கு பக்கத்துல என்ன இருக்கு minus 1 by a இருக்கு. நம்ம போட்டோம் லிமிட்ட போட்டாச்சு. இப்போ இந்த a மேல போயிடும் minus ab c 2 into 3 6. x க்கு பதிலா a சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும் 1 minus a by a the whole cube. x க்கு பதிலா 0 lower limit 0 by a the whole cube minus a b c by 6. a by a 1 cube 1 minus 1 0 ஆயிடுச்சு. இங்க என்ன ஆகும் 1 cube minus 1 வரும். டோட்டலா minus into minus plus 1. so minus இங்க வந்து நமக்கு என்ன வருது minus abc by 6 வெளிய இருக்கு. இங்க ஒரு minus 1 இருக்கு. டோட்டலா minus into minus multiply பண்ணா abc by 6. so நம்ம வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம். what is our volume abc by 6. வால்யூம்னு கேட்டதால நம்ம என்ன செய்றோம் cubic units. so இது ஒரு important problem. if you like this video share with your friends. thank you students.